இந்த ராஜி தன்னோட மனசில் என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சாங்களோ அதையெல்லாம் ஒன்று ஒன்றா நடத்திட்டு வர்றாங்க. இதையெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டோரி ரொம்பவே நெகட்டிவாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ராஜியை பொறுத்த வரைக்கும் விஜய் மல்லி 2 பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவங்க 2 பேருக்கும் இடையில சண்டை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அதை தான் இப்போ நடத்தியுமே வச்சுருக்கிறாங்க. ஏன்னா வெண்பா காணாமல் போனதை வச்சு இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரிவை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயுமே அதை பெருசாக நினைக்காம விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. மல்லி மேலே ஒவ்வொரு சமயங்கள்லையுமே கோபத்தை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இந்த ராஜியோட அடுத்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மல்லியோட சொந்தக்காரங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி மல்லிக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் அவ்வளோ சொந்த பந்தங்களோட நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், நீ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்போ இருந்தே ஒவ்வொருத்தங்களையாக இந்த வீட்டை விட்டு துரத்திட்ட, உன்னோட உறவுகளை மட்டும் இந்த வீட்டில் வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மல்லி அந்த விஷயத்தை மறுக்க தான் செஞ்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வேறு வேறு பிரச்சனைகளை தான் இந்த வீட்டில் இருந்து போனாங்க, என்னால் போகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னாலுமே இப்போ வீட்டில் இந்த நாகு மயில் இருக்கிறது இந்த ராஜிக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறதால இப்போ ராஜி அடுத்ததாக ஒரு திட்டம் போடுறாங்க. மல்லி இப்போ வழக்கம் போல் அவங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறப்ப அந்த காஃபியை தட்டி விடுறாங்க. அவங்க கிட்ட வேணும்னே பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. நாகுவோட சுயமரியாதையை தீண்டுற விதமாக அவங்க நடந்துக்கிறாங்க, அது போல் பேசுகிறாங்க அப்படிங்கிறதால. ஏன்னா எல்லாருமே எல்லா சமயங்கள்லையும் ஒரே போல் இருக்க மாட்டாங்க. ஒரு சில சமயங்களில் சில வார்த்தைகளை ஈஸியாக எடுத்துப்பாங்க, ஆனாலுமே ஒரு சில சமயங்களில் அந்த வார்த்தை அப்படிங்கிறது அவங்கள ரொம்ப ரொம்ப நோகடிக்கும். அப்படிங்கிறதால நாகு இப்போ வரைக்குமே இந்த ராஜி என்ன பேசினாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் மல்லிக்காக அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இந்த முறை நாகுவே வெகுண்டு எழுந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ராஜி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை விட்டு அவங்களுக்கு போக்கடமே கிடையாது, அதனால தாண்டி இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, ஓசி சோறு சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் நாகு ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க. அப்படிங்கிறதால மயிலை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் சில சமயங்களில் விஜய் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த முறை இப்போ மல்லியோட குடும்பத்துக்கு இவங்க சப்போர்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஏற்கனவே மல்லி மேலே கோபத்தில் இருக்கிறப்ப மல்லியோட உறவினர்களுக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நாகு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ மல்லி என்ன முடிவெடுக்க போகிறாங்க, கூடவே மல்லியை வீட்டை விட்டு வெளியில் போனால் நல்லா தான் இருக்கும். இந்த விஜய் ராஜி 2 பேரும் இந்த வீட்டில் இருந்து பல கஷ்டங்களை அனுபவிக்கணும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.